ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் ரெசின் பிரிண்டிங் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரெசின் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு 3D பிரிண்டர் தான் பார்க்க போகிறோம். இது பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க 3D பிரிண்டர். ஸோ யாராவது பிகினர்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். பர்டிகுலராக பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது செட் ஆகும். பிகினர்ஸ்னால் ஹாபிக்காக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனிக்யூபிக்கில் ஃபோட்டான் மோனோ எக்ஸ் அப்படின்ற மாடல் சேர்ந்தது. மோனோ 4K இந்த மாடலோட பேர். இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இதோட ஃபியூச்சர்லாம் என்ன, எந்த மாதிரி இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் 3D பிரிண்டர் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். த்ரீ டி பிரிண்டர் வாங்கணும், இல்லை சர்வீஸ் சப்போர்ட் ஏதாவது வேணும், இல்லை உங்களுக்கு ப்ரோட்டோ டைப்பிங் பண்ணணும், 3D டிசைன்ஸ் ஏதாவது போட்டு தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இந்த வீடியோவை முழுசாக பார்க்காம நான் வந்து மிஷின் வாங்க போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட ரிஸ்க்கு. நான் சொன்னதுக்காக வாங்கினேன்னு யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா ரெசின் பிரிண்டரை பொறுத்தளவுக்கு ஆன்லைனில் வாங்குறது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஏன்னா அதை பற்றின நல்ல கைட்லைன்ஸ் தெரியாமல் நீங்கள் வந்து எடுக்காதீங்க. ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டைரெக்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. பெரும்பாலும் எல்லோரும் வந்து FDM பிரிண்டர் பார்த்துருப்பீங்க. பிளாஸ்டிக்கை உருக்கி லேயர் பை லேயராக வந்து க்ரியேட் பண்ணுறது. இதுவே ரெசின் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசினை வந்து ஒரு ரெசின் டேங்கில் ஊற்றிடுவாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அது மூலமாக அதில் வந்து UV லைட் பாஸ் பண்ணி அதிலிருந்து நம்மளுக்கு தேவையான 3D பிரிண்ட் வந்து கிரியேட் ஆகி வரும். இப்போ 3D பிரிண்டில் வந்து ரெசின் டைப்பில் எதெல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜுவல்லரி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அதிகமாக வந்து 3D பிரிண்டிங் பண்ணுவாங்க ஜுவல்லரிக்காக. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவையும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்டலில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேரக்டர் மாடலிங், இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கு அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. இதை விட்டு மற்ற ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபீல்டு தான் அதிகமாக ரெசின் யூஸ் பண்ணக்கூடிய இடம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ரெசின் என்னென்ன டைப் இருக்குது, அதுவும் இந்த 3D பிரிண்டிங்காக அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெசின் இருக்குது. அடுத்தது கிளியர் ரெசின், அப்புறம் வந்து டஃப் ரெசின், ஃப்ளெக்சிபிள் ரெசின், வாட்டர் வாஷபிள் ரெசின், டென்டல் ரெசின், செராமிக் ஃபீல்டு ரெசின். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரெசின் நீங்கள் எடுக்கணும். வாட்டர் வாஷபிள் ரெசின் எந்த இடத்துக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த இது எடுக்கணும். கேஸ்டபிள் ரெசின் அப்படின்னு இன்னொரு டைப்பும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து வேக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட டோட்டல் பில்ட் வால்யூம் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 132 mmக்கு 80 mm சைஸும் 165 mm ஹைட்டும் வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட பில்டு வால்யூம். இது வந்து ஒரு மினி ரக்பி பாலோட சைஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். டிஸ்பிளேவுக்கு கீழே இருக்கக்கூடிய லைட் வந்து UV லைட்டுன்னுவாங்க. அந்த UV லைட் வந்து எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் எந்த பிரிண்டர் எடுத்தாலும் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாடல் பிரிண்டரில் மேட்ரிக்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அவுட்டர் கார்னரில் நீங்கள் தரக்கூடிய பிரிண்டெல்லாம் நல்ல குவாலிட்டியாக வரும். இதுவே இந்த மாதிரி சாதா லைட் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் அவுட்டரில் கார்னரில் உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங்கோட வராது. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா UV பவர் வந்து நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி பவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியும் வைக்கலாம். இது மூலமாக பவர் சேவ் ஆகும், லைட்டோட லைஃபும் அதிகமாக வரும். இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் டிஸ்பிளே, மோனோக்ரோம், நான் மோனோக்ரோம் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4K மோனோக்ரோம் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பிரிண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே முடிஞ்சிடும். அதாவது எந்த அளவுக்கு ஸ்பீடாக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக முன்னாடி வந்த DLP பிரிண்டரில் நீங்கள் ஒரு பிரிண்ட்டை 4 மணி நேரம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் அது 1 மணி நேரத்தில் வந்து 100% முடிஞ்சிடும். இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா பழைய இதில் எக்ஸ்போஷர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 செகண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாடல் பிரிண்டரில் உங்களுக்கு 2 செகண்ட் 1.5 செகண்ட் இந்த டைமுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். இந்த பிரிண்டர் வாங்கும்போது இது கூட என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்துடலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேனுவல் வரும், எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டிருக்காங்க டீட்டெயில்டாக. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து எப்படி பெட் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு பேப்பர் தான். இது கீழே வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு இருக்குது, வாரண்டி கார்டு மாதிரி. அதோட டூல்ஸ் இருக்குது, சேல் சர்வீஸ் கார்டு அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசினை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேங்க்லேருந்து பாட்டிலில் ஊற்றுறதுக்காக ஒரு ஃபில்டர் மாதிரி. இது ஹேண்ட் க்ளவுஸ் இருக்குது. மெயினாக வந்து ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஸ்க்ராப்பர் இருக்குது. மெட்டல் ஸ்க்ராப்பர் ஒன்று, பிளாஸ்டிக் ஸ்க்ராப்பர் ஒன்று இருக்குது. ஒரு மெமரி கார்டு ரீடர். அவ்வளோதான் கைஸ், இதுதான் கொடுத்துருக்காங்க மெமரி கார்டோட சேர்த்து. இதுதான் வந்து Anycubic Mono 4K மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே டச் ஸ்க்ரீன் இருக்குது. நீங்கள் மிஷின் ஆன் பண்ண உடனே வந்து டச் ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் ஹோல்டர் இருக்குது. அப்படியே பேக் சைடில் திருப்பினீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் கேபிள் சொருகிறதுக்கான இது இருக்குது. பவர் கேபிள் எல்லாமே வந்து நம்மளுக்கு பாக்ஸோட வந்துடுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லிமிட் சுவிட்ச் இருக்குது. இது வந்து நீங்கள் இந்த கவரை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மிஷின் ரன் ஆகும், இல்லைனா வந்து மிஷின் வந்து பாஸ் ஆகிடும். சப்போஸ் நம்மளுக்கு வேண்டாம் அது வந்து டிசேபிள் பண்ணணுன்னாலும் நம்ம மெனுவில் போய் டிசேபிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட ஸ்க்ரீனு. இது வந்து 4K ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேங்க், இங்கே முன்னாடி ஃப்ரண்ட்டில் டேங்க் வச்சுருவோம். டேங்கை வச்சுட்டு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது Z ஆக்சிஸோட லிமிட் சுவிட்சு. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க கைஸ், பவர் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிட்டு பெட் லெவல்லாம் பண்ணிட்டு நான் வந்து எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் நான் அதை வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னா, யாராவது தெரியாமல் நீங்கள் வந்து பெட் லெவல் பண்ணுறது ஒழுங்காக பண்ணாமல் கீழே வந்து அந்த மேலே இருக்க ஹெட் இடித்தா கீழே இருக்க டிஸ்பிளே உடஞ்சிரும். அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பெட்டர் வந்து ஆஃப்லைனில் வாங்குறது தான் நல்லது. ஆன்லைனில் வாங்கிட்டு நான் பண்ணுறேன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நீங்கள் ஆல்ரெடி நான் ஒரு பிரிண்டர் வச்சுருக்கேன், இது மேலே நான் வந்து எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லைன்னா தாராளமாக வாங்கலாம். இந்த பிரிண்டரை பொறுத்தளவுக்கு என்னோடய சஜஷன் வந்து 100% வாங்கலாம். அதே மாதிரி பிரிண்ட் ரெஸ்யூம் ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ரெஸ்யூம் பிரிண்டர்லேயும் வரவே வராது. ரெசின் ஆப்ஷன் இருக்கிற எல்லா பிரிண்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒன் டைம் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஓடினா தான் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் பக்கமே கரண்ட், அதாவது ஒரு யூனிட் கிராஸ் பண்ணும், அந்த அளவு தான் இருக்கும். ரொம்ப மெயின்டெனன்ஸும் கம்மி தான். ரெசினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு 2000 அந்த மாதிரி வரும். நீங்கள் ரெசின்லாம் வந்து ஆன்லைனில் வேணுனாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்டாகவே சூஸ் பண்ணி வாங்குங்க. லோக்கல் மேட் நிறைய கிடைக்கும், அதெல்லாம் வாங்காதீங்க. அது வாங்கினீங்கன்னா மிஷினோட லைஃப் தான் வந்து போகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து கீழே அந்த ரெசின் டேங்கில் இருக்கக்கூடிய FEP ஷீட் அப்படின்னுவாங்க, அது நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து பிரிண்ட் குவாலிட்டி நல்லா வரும். இந்த மிஷின் வாங்கும்போது உங்களுக்கு சாம்பிளாக வந்து இதில் பிரிண்ட் போடுறதுக்கு எந்த விதமான ரெசினும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து தனியாக ரெசின் வாங்கி தான் ஆகணும். அது 250 ml இல்லை 1/2 kg வேறு 1 லிட்டர் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த 3D பிரிண்டர் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 24 அந்த ரேஞ்சில் இருக்குது. நீங்கள் ஒரு 2000 3000 எக்ஸ்ட்ரா போனாலும் முடிஞ்ச அளவு ஆஃப்லைனில் எடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். இந்த வீடியோ சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3D பிரிண்டர் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு லைக் பட்டனை போட்டு விட்டால் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.